ஒரு 7 வயது சிறுமி தன்னுடைய ஆடையில் இரத்தக்கரையோட நடந்து வர்றா. அதை பார்க்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் என்ன மனநிலை இருக்கும்? ஒரு பள்ளி மாணவன் பள்ளி கழிவறையை சுத்தம் செய்யும் சோகம் பார்த்துருக்கீங்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. தொடர்ச்சியாக அலக்கடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையினாலே பாமர மக்களை பார்த்தா அலக்களிக்கிறதுனா அவங்க வேலையா இருக்கும். இதுவே ஒரு MP MLA வீட்டு பிள்ளைகளா இருந்தால் அப்படி விட்டுருவீங்களா? இல்லை MK ஸ்டாலின் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தா விட்டுருவீங்களா? விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கழிவறை வசதி. சட்ட ஒழுங்கில் சந்தி சிரிக்கும் தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள், கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருக்கிறது. இது நமக்கு தெரிஞ்சது, நமக்கு ஊடகம் மூலியமாக வந்த செய்திகள் மட்டும் இந்த 12 சம்பவங்களுக்கு மேலே. ஆனால் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தேறி கொண்டு தானே இருக்கின்றன. சட்ட ஒழுங்கு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி சம்பவம். நண்பர் சொன்ன மாதிரி இந்த தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கழிவறை வசதியே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஒரு 8லேருந்து 9 மணி வரைக்கும் இரவு நேரத்தில் ஒரு பெண் பிள்ளை தனியாக போயிருக்காங்க. 12வது படிக்கக்கூடிய மாணவி தனியாக போயிருக்காங்க. போய் நம்ம அந்த இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல நிகழ்ந்தது தான் இந்த கொடூரமான சம்பவம். என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த பெண் பிள்ளையை காணோம். 2 மணி 3 மணி நேரம் பார்த்துருக்குறாங்க. 11 மணிக்கு மேலே காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க, எங்கள் காவல் நிலையத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், உங்களுடைய பகுதி அங்கே தான் அப்படின்னு சொல்லி அங்கே தாட்டி விட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா நீங்கள் அங்கே வேண்டாம், நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே மாற்றி விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒரே தொடர்ச்சியாக அலக்கடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையினாலே பாமர மக்களை பார்த்தா அலக்களிக்கிறதுனா அவங்க வேலையா இருக்கும். இதுவே ஒரு MP MLA வீட்டு பிள்ளைகளா இருந்தால் அப்படி விட்டுருவீங்களா? இல்லை MK ஸ்டாலின் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தா விட்டுருப்பீங்களா? அவர்களை தொடர்ச்சியாக அலக்களித்துள்ளது காவல்துறை. காலையில் நீங்கள் திருப்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க போய் இப்போ அந்த பெண் பிள்ளையை தேடி இருக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளை சடலமாக கிடந்திருக்கிறாங்க. ஒரு வளரக்கூடிய பிஞ்சு. அந்த அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளி, 300 ரூபா 350 ரூபா சம்பளத்துக்கு கூலிக்கு போகிற கூலி தொழிலாளியோட அந்த மகள். சாதாரண குடும்பம். இதே போன்று தூத்துக்குடியில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கலை. ஏங்க, ஒரு 12ஆம் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல், கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு வயதான மூதாட்டி அவங்களுடைய கணவனை கொன்றுட்டு அந்த மூதாட்டியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஒரு 14 வயது பிள்ளைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தல். ஏங்க வெக்கமா இல்லையா? திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பகுதியில் ஒரு பசு மாட்டை 6 பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செஞ்சுருக்காங்க, வட மாநிலத்தவன். தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது, சந்தி சிரிக்குது. கேட்டால் நாங்கள் அப்படி இப்படி அப்படிங்கிறீங்க. 2 வயசு குழந்தைங்க, திமுக ஒரு நிர்வாகி 2 வயசு குழந்தைய இப்படி தான், பச்சை பிள்ளைய எப்படி தான் இப்படி பண்ணுறது? அவங்க வீட்டு பிள்ளைங்களை இப்படி பார்க்க முடியுமா? அவங்க வீட்டு பிள்ளைங்களை பார்க்க முடியுமா? ஒரு 7 வயது சிறுமி தன்னுடைய ஆடையில் இரத்தக்கரையோட நடந்து வர்றா. அதை பார்க்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் என்ன மனநிலை இருக்கும்? இதெல்லாம் உங்கள் நாட்டில் அப்பாவோட ஆட்சியில் தான் அதெல்லாம் நடக்குது. உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, திராவிட அப்பா, அவரோட ஆட்சியில் தான் நடக்குது. சட்ட ஒழுங்கு மட்டும் சந்தி சிரிக்குதுன்னு பார்த்தா இவங்களோட ஆட்சியை நாறிட்டு இருக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் இப்போ இதெல்லாம் நடத்துனீங்க, நிகழ்வெல்லாம் நடத்துனீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்கே இருக்குது? கல்வியில் எந்த கல்வியில் சிறந்தது? எந்த கல்வியில்? அப்படியே கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் டிடி சொல்கிறாங்க, சாம்பார் 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கு, அருமையாக இருக்குது. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும், அரசு ஆரம்ப பள்ளிகளுக்கும், அரசு பள்ளிகளுக்கும் நீங்கள் போய் மதிய உணவு கொடுக்குறான் இல்லையா, அது சத்துணவுன்னு கொடுக்குறான் இல்லையா, அது சத்துணவு யாருக்கு சத்தான உணவுன்னு தெரியும், யாருக்குன்னு தெரியும். பிஞ்சு குழந்தைங்க கையில் தட்டை ஏந்திட்டு போகிறான்னாங்க, எங்களுக்கு உணவு சரியில்லை, பூச்சி இருக்குது, வண்டு இருக்குதுன்னு சின்ன குழந்தைங்க அந்த மழலை விரலில் அதை பிடிச்சிட்டு போராடுறாங்க, தட்டை ஏந்திட்டு போராடுறாங்க. அந்த நிலைமை, அந்த லட்சணத்தில் ஆட்சியை வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்தது. ரோஹித்னு ஒரு பையன் சுற்றுச்சுவர் இடிஞ்சு நண்பா, திருவள்ளூரில் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து மேலே விழுந்து அந்த பையன் செத்து போகிறான். ஆரம்ப பள்ளி, அரசு பள்ளியில்
திருச்சியில் இந்த டெரஸு மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, பசங்களுக்கு காயம் ஏற்படுது. இந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் எங்கே படிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன மொழியை பிரதானமாக எடுத்து ஃப்ரெஞ்சு மொழி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கே தாய்மொழி கற்றுக் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. உங்களுக்கு அரசு ஆரம்ப பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு திராணி இல்லை. அரசு பள்ளி கல்வியில் சிறந்து இருக்குது, உயர்ந்த தரத்தில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியில் தானே படிக்கணும். ஏன் அரசு பள்ளியில் படிக்கல? உங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா காவேரி அப்பல்லோன்னு தேடி ஓடுறீங்களே. ஏன் நீங்கள் அரசு மருத்துவமனையிலேருந்து படுக்க முடியல? படுத்தா 10வது நாள் பாடம் கட்டிடுவோம் உங்களுக்கு, அதனால் படுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது இந்த ஆட்சியை உங்களுக்கு கொடுத்த மக்களுக்கு நீங்கள் பரிசாக கொடுப்பது இதுதானா? அவங்க வீட்டு பிள்ளைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படணும், அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கிடைக்கக்கூடாது, சரியான சகோதரத்துவம் இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்கக்கூடாது, சரியான உணவு கிடைக்கக்கூடாது, வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது, அவன் கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாகணும். அதானே உங்களுடைய நிலைப்பாடு? அதானே அவங்க வீட்டு பிள்ளைகள் போதையில் இருக்கணும். இந்த ஆட்சி அகற்றணும் நண்பா, உறுதியாக அகற்றணும். இலவசம் சொல்லி மக்களை மந்தமாக்கிடுறாங்க. இலவச திட்டம், இலவச நலத்திட்டம் சொல்லி பரிசு பொருட்களை கொடுத்து அண்டா குண்டா கொடுத்து திமுக பாருங்க இப்போ எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் என்ற பகுதியில் 51 பள்ளி மாணவர்கள் பள்ளி விழுந்ததாக சொல்லப்படுறாங்க. அந்த உணவு சாப்பிட்டு அட்மிட் ஆகி கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டலில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான நிலை. உண்மைதான். இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுங்க? இதெல்லாம் அவங்களுக்கு கண் இருந்ததுன்னா பார்க்க மாட்டேன். கண் இருக்குதுங்க, அவங்க கண் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காசு பக்கத்திலே இருக்குது, தனியார் பள்ளி கல்லூரிகள் பக்கத்திலே இருக்குது. ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலையும் நீங்கள் சமையலறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எப்படி பார்த்தீங்கன்னா கழிவறை சுத்தமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், வகுப்பறை சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போன்று அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இடம் அதை விட சுத்தமாக இருக்கணும். அவன் உயிரோடு இருந்தால் தான் பாடம் படிக்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். முட்டை அழுகி போன முட்டையை போடுறீங்க, முட்டையே போடுறதில்ல. கேட்டால் சூப்பராக அருமையான உணவு அப்படிங்கிறீங்க. எப்படி ஒரு நாள் ஸ்டாலின் பக்கத்தில் போய் சோறு ஊட்டுற மாதிரி ஒரு புகைப்படம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பக்கமும் அந்த புகைப்படம் இருக்கிறது. அதுக்கப்புறம் எப்போது ஸ்டாலின் அவர்கள் பள்ளி கல்லூரிகள் பக்கத்தில் அவர் தலை வச்சு படுத்திருக்கிறார்? எப்போ படுத்திருக்கிறார்? அவர் போகிற அன்னைக்கு மட்டும் 5 ஸ்டார் உணவு கொடுக்குறாங்க நண்பா. அவர் போகிற அன்னைக்கு மட்டும் 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி உணவோ அந்த மாதிரி கொடுக்குறீங்க. இன்னும் ஒரு நாள் தீபாவளிக்கு நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப குடும்ப கஷ்டத்தில் இருக்கோம், தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் இட்லி சுட்டு சாப்பிட்ற மாதிரி அதுவே எங்களுக்கெல்லாம் பிரசாதமாக தெரியும். அப்படி ஸ்டாலின் அன்னைக்கு வராரோ அன்னைக்கு மட்டும் நல்ல உணவு கொடுத்தா அவன் என்ன மனநிலையில் பாடம் கற்றுக்குவான்? என்ன மனநிலையில்? ஒரு பள்ளி மாணவன் பள்ளி கழிவறையை சுத்தம் செய்யும் சோகம் பார்த்துருக்கீங்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பள்ளி கழிவறை இருக்குது, அந்த கழிவறையை சுத்தம் செய்கிறத கூட ஒரு ஆளை போடாமல் மாணவர்களை சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு சுத்தம் பண்ண வச்சுட்ருக்காங்க. தவறாக சொல்லலை. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகணுன்ற ஒரு நினைப்பு வருமா? அதே நீங்கள் சொல்கிற அதே பள்ளியில் ஆசிரியை ஒரு தனி கடை வச்சுருக்கிறாங்க. அந்த கடைக்கு 2 மாணவர்கள் அனுப்பிவிட்டு கூட்டுறது துடைக்கிறத அவங்க கடையில் இருக்க பொருட்களை கடைக்கு பள்ளிக்கு வெளியே வச்சு விற்பனை செய்வதற்கு அந்த மாணவர்களே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா கால் அழுத்தி விட்டு சொல்லுது காதுக்கு. ஒரு ஆசிரியர் அந்த சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்க கால் அழுத்தி விட்டு உட்காந்துருக்காங்க. எந்த மாதிரியான போக்கு? எந்த மாதிரி இந்த திராவிட? அவங்களாம் திராவிட ஆசிரியர்கள் அப்படி தான் இருப்பாங்க, திராவிட ஆசிரியர்கள். இங்கே எத்தனையோ ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் தங்களுடைய கை காசை போட்டு செலவு பண்ணி அந்த அரசு பள்ளியை புனரமைக்கிறதா, அந்த அரசு பள்ளிக்கு தேவையான செலவுகளை தன் கை காசு சம்பளத்தில் போட்டு பண்ணுற ஆசிரியர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இதை போன்ற திராவிட மாடல் ஆசிரியர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது முற்றிலுமாக இந்த சட்ட ஒழுங்கு இந்த மொத்த ஆட்சியுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க.